பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, பிபி சுகர் போன்ற பிரச்சனைகளினால் பாட அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களின் இந்த வேதனைகளை எல்லாம் நீக்கி போடும். இரத்தத்தில் பரிசுத்தத்தை உண்டு பண்ணும். இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதிகப்படியான இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை நீர் அகற்றி போடும். அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி, இப்படிப்பட்ட வியாதிகள் நீங்கி குணமாகுமே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எங்கள் சரீரத்தையும் எங்கள் எலும்புகளையும் எங்கள் இரத்தத்தையும் உருவாக்கி சிருஷ்டித்து கொடுத்தவர் நீர் சுவாமி. நீரே சிருஷ்டிகர்த்தா. அதை சரிப்படுத்த உம்மால் முடியும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே சுவாமி. அப்படி இருக்க அவர்களின் வேதனையெல்லாம் நீக்கி போடும். இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்தும், பலப்படுத்தும். சர்க்கரை நோய் நீங்கி போகட்டும். பிளட் பிரஷர் நீங்கி போகட்டும். சரீரம் முழு ஆரோக்கியமானதாக மாறட்டும். ஆண்டவரே, சீரான இரத்த ஓட்டம் சரீரத்தில் ஏற்படட்டும். சர்க்கரை வியாதி நீங்கி போய் ரத்தம் பரிசுத்தம் ஆகட்டும். எல்லாவித தீமைகளையும் அகற்றி போடும். இப்படிப்பட்ட வியாதிகள் வருவதற்கு பாவமும் அக்கிரமமும் துன்மார்க்கமுமே காரணமாய் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறோம். நாங்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து பாட அனுபவிக்கிறோம் சுவாமி. நாங்களே இதற்கு முழு பொறுப்பென்று ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தாவே, கிருபையாயிருந்து எங்கள் பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்கள் துன்மார்க்கங்கள் உம்முடைய வார்த்தையை மீறின மீறுதலின் செயல்கள் கீழ்ப்படியாமை இவை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை குணப்படுத்தும், பலப்படுத்தும். இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுக்கு புது இரத்த ஓட்டம் ஏற்படட்டும். புதிய இரத்தம் உருவாகட்டும். ஆரோக்கியம் தாரும், பலன் தாரும். அவர்கள் எழும்பி பிரகாசித்து உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யத்தக்கதாக ஊழியக்காரர்களாக மாற்றும். ஆண்டவரே, அவர்கள் அதிகமாய் வேலை செய்யத்தக்கதாக அவர்கள் சரீரங்களை குணப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய ஊழியக்காரராக மாற்றும், ஊழியக்காரிகளாக மாற்றும். சுவாமி, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. உம்மை நம்பி வந்து உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே குணப்படுத்தி பலப்படுத்தி காத்துப்படும். உம் திருநாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.